9ஆம் தேதி 854 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பிசி 54ன்ற நம்பரு 4ஆம் தேதி வீடியோ போட்டிருந்தேன் ஃபாலோ நம்பரில், அதாவது 46 54 ஏபி 82 அப்படின்ட்டு. நிறைய பேர் 54 ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த 52 நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க ஏபியில். அதனால் இந்த 54 ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது நாம் 9ஆம் தேதி கெஸ்ஸிங் வந்து ஏபி 85 தான் எடுத்தோம். என்னென்னா 850 இல்லை 57ன்னு எடுத்துட்டோம். ஆனால் அதுலேயுமே சில பேர் 854 அப்படின்னு டைரெக்டாக அந்த 54 வச்சு மேட்ச் பண்ணி நிறைய பேர் வின்னிங் எடுத்திருக்காங்க. ஏகப்பட்ட வின்னிங்னு சொல்லிட்டு நம்ம புக்கிங் சார் கூட கால் பண்ணியிருந்தார். நிறைய வின்னிங் வந்திருக்கு அப்படின்னு. அது கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுங்க ஃபாலோ நம்பரையும். எடுக்கிற கெஸ்ஸிங்கை வந்து உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள். 85 உண்மையிலே நல்ல நம்பர் ஏபியில். இந்த மாதம் நமக்கு வந்து 85 2 முறை வந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே வந்த நம்பரே வந்து வந்தாலுமே நிறைய பேர் வந்து வின்னிங் எடுத்துருக்காங்க ஏபி 85ன்னு சொல்லிட்டு. ஆல் போர்டில் மெம்பர்ஷிப் வீடியோவில் கூட 85 58 தான் கொடுத்துருந்தேன். இன்னும் 835 பாக்ஸ் நம்பர் கொடுத்துட்டேன். 854 ஒரு நம்பரில் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலுமே பாருங்கள், கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். சரி பாருங்கள், இங்கே இந்த 51 ஓகேங்களா, இந்த 51க்கு 56, இங்கே பிசியில் ஏபியில் இருக்கிற 51க்கு 56, இந்த 59க்கு அப்படியே வந்து 54. ஸோ இந்த 87ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கேமில் வரலாம். இது வந்து ஏற்கனவே எங்கெல்லாம் மேட்சாக இருக்குது பார்த்து வந்துடுவோம். இந்த 51 59 87 ஓகேங்களா, அது மட்டும் பார்ப்போம். இங்கே பாருங்கள் 51, இங்கே பாருங்கள் நமக்கு 51 ஓகேங்களா, 51 இதில் நமக்கு 51. இந்த 59ன்ற நம்பர் பாருங்கள், இந்த 59 இங்கே 45 ஓகேங்களா, 45, அதாவது பிசியில் 51க்கு 54 87. இதில் வந்து ஏபியில் இருக்கிற நம்பர் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்து ஒரு 78. ஸோ இங்கே 78, இங்கே வந்து 87. அப்போ இதுக்கு முன்னாடியுமே ஒரு தடவை மேட்சாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் 15. ஸோ இந்த 15 நமக்கு இங்கே 56. அப்புறம் பாருங்கள் 54. ஸோ 54 நமக்கு இப்போ டைரெக்டாக 54ன்னே வந்துச்சு. ஆனால் எல்லா இடத்துலையுமே பாருங்கள் இந்த 78ன்ற நம்பரு மாறாமல் அப்படியே வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 78, இதில் பாருங்கள் இங்கே ஒரு 78. அடுத்து பாருங்கள் இந்த இங்கேயுமே பாருங்கள் இந்த 65. ஸோ 65க்கு நமக்கு 15 அப்படின்னு, இல்லை பிசி 65ன்னே வந்துச்சு. இப்போ இந்த 45க்கு 54ன்னு வந்துச்சு. இங்கேயுமே பாருங்கள் ஒரு 87, இங்கே 87, இங்கே பாருங்கள் ஒரு 87. ஸோ 2 முறை 78 அப்படின்னு வந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து எல்லா டைமுமே வந்து ஏபியில் தான் வந்திருக்கு இந்த மெத்தட். பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு ஏபி, இதுலையுமே ஒரு ஏபியில், இங்கேயுமே பாருங்கள் இது ஒரு ஏபி, இங்கேயுமே வந்து ஒரு ஏபியில் தான் வந்திருக்கு. ஆனால் இதை நம்ம பிசியில் ஃபஸ்ட் டைமாக மேட்ச் பண்ணுவோம். அதாவது பிசி 78 87 அப்படின்ற ஒரு நம்பரை மேட்ச் பண்ணுவோம். 87 78 அப்படின்ற ஒரு நம்பரு மேட்ச் பண்ணுவோம். அப்படி 87க்கு நாம் 98 அப்படின்ற நம்பரு ஏபியில் செட் பண்ணுவோம். 98க்கு நமக்கு 987 இல்லைனா 978 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகலாம் இல்லை. அதனால் அந்த மாதிரி மேட்ச் ஆகுதா பாருங்கள். அடுத்து பாருங்கள், இங்கே இந்த 09 போன மாதத்தில் பார்த்துங்க. இந்த 09க்கு இந்த 09 பாருங்கள் இங்கே 40 அப்படின்னு திரும்பி இருக்குது. அதாவது 09 திருப்புனா 90, அதில் ஏ போர்டு ஆப்போசிட் பண்ணால் 40. இங்கே பாருங்கள் 40 அப்படின்னு வந்திருக்கு. பாருங்கள் அடுத்த நம்பர் பாருங்கன்னா ஒரு நாள் விட்டு 65ன்ற நம்பர் நமக்கு 15 அப்படின்னு வந்திருக்கு. இந்த மாதம் 65 திரும்பல, அப்படியே வந்து 15 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து ஒரு நாள் கேப் போட்டு இந்த 96ன்ற நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா கேப்பில் இருக்கிற 25 வரணும். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற 85 அப்படியே 85ன்னு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கேப்பில் ஒரு 25ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இந்த 25ன்ற நம்பரு வேறு இடத்துல எங்கேயாவது மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு வருவோம். அப்படி பார்க்கும்போது பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு 09க்கு இங்கே 40 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே 56க்கு இங்கே 15 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் 58, 158 இருக்கிற 85 நமக்கு அப்படியே வந்துச்சு. ஸோ இந்த கேப்பில் நமக்கு பாருங்கள் 07லேருந்து 87 அப்படின்ற நம்பரு கேப்பில் நிற்கிது. அப்போ இந்த 07ன்ற நம்பரு நமக்கு 57 அப்படின்னு ஏபி அடிக்கலாம், ஏபியில் வரலாம் ஓகேங்களா. 57
அப்படின்னு வரும்போது இந்த 25ன்ற நம்பரு அதோட மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு ஒன்று 25 வரணும், இல்லைன்னா 57 அப்படின்னு தான் வரணும். அப்படி வரும்போது அந்த சி போர்டு நமக்கு 8 அப்படின்ற நம்பரும் மேட்ச் ஆகலாம். சி போர்டு 8 வந்துச்சுன்னா அப்போ ஒன்று 258 அப்படின்னு டைரெக்டாக வரணும், அப்படி இல்லைன்னா 578 அப்படின்ற நம்பரு வரணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நம்பரு நமக்கு இந்த 78ன்ற நம்பர் வரும்போது 978 அப்படி இல்லைன்னா 987 அப்படின்னு வரலாம். ஏ போர்டு 9ன்ற நம்பரு மேட்ச் ஆகலாம். இங்கே பாருங்கள், இந்த 57 பாருங்கள், இங்கே 52 அப்படின்ட்டு நமக்கு 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. அதுலேருந்து 2 நாள் விட்டு பாருங்கள், கரெக்டாக 2 நாள் விட்டு இந்த 90ன்ற நம்பரு 2 நாள் விட்டு அங்கே 40 அப்படின்னு வந்திருக்கும். அதாவது இங்கே 57க்கு ஒரு நம்பர் பி போர்டு ஆப்போசிட்டு, இங்கே ஏ போர்டு ஆப்போசிட்டு. இப்போ கரெக்டாக வந்து ஒரு நாள் விட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப்பு, ஒரு நாள் விட்டு பாருங்கள், அதை அப்படியே பிசியில் வச்சு பாருங்கள். இந்த 04, இந்த 04க்கு அப்படியே பிசியில் இங்கே 04, ஒரு நாள் விட்டு பாருங்கள் இந்த 58, இல்லை ஏபியில் வச்சு பாருங்கள், இந்த 04க்கு அப்படியே 04, ஒரு நாள் விட்டு இந்த 58க்கு 85. ஸோ இந்த 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 ஏபிபிசி ரெண்டுமே இந்த 904லேருந்து இந்த 458 அப்படியே 854ன்னு சொல்லிட்டு பாக்ஸ் அப்படியே கரெக்டாக வந்துச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த 800 இங்கே பாருங்கள் 834 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 844, இங்கே பாருங்கள் 864, 874, கேப்பில் இருந்த ஒரு நம்பர் 854 கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகுது. இப்போ நமக்கு திரும்ப இந்த நம்பர் 458லேருந்து பாக்ஸ் வந்துச்சுன்னா இந்த 547 அப்படின்ற நம்பரில் இங்கே கண்டிப்பாக 2 நம்பர் வரணும். ஸோ அந்த 2 நம்பர் நமக்கு இந்த 57 மேட்ச் ஆகுது. ஸோ இந்த 57 மேட்ச் ஆகுதுனால இந்த 25மே மேட்ச் ஆகுது. அதனால் ஏபியில் அந்த நம்பரை வச்சு செட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த 04 வந்தால், அதாவது 40 30 இதுதான் கேமு. இங்கே பாருங்கள் 04, இங்கே பாருங்கள் நமக்கு 40, ஒரு நாள் விட்டு பாருங்கள் 85, ஒரு நாள் விட்டு பாருங்கள் இங்கே 85, இங்கே பாருங்கள் ஒரு நாள் விட்டு 85. ஸோ இங்கே பாருங்கள் 04 85, இங்கே பாருங்கள் நமக்கு அதே தான், இங்கே 45 85, அதாவது 30 40 அப்படின்ற நம்பரு நிறைய இடத்துல மேட்ச் ஆகும். அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் பாருங்கள் 03, அப்புறம் பாருங்கள் இங்கே ஒரு 03, அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே மேலே பாருங்கள் 40, அதாவது 45 90. ஸோ இந்த 45, இங்கே ஒரு 58, அதுக்கப்புறம் பாருங்கள் 45க்கு மறுபடியும் 90, மறுபடியும் பாருங்கள் 03 08. ஸோ போன மாதத்துலேருந்தே நமக்கு இந்த 03 வந்ததுலேருந்தே இந்த 04 03 நிறைய மேட்ச் ஆகிடுச்சு. எப்படின்னு பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு 45ன்னு வந்தது. அடுத்து பாருங்கள் இங்கே ஒரு 08, இதுலையுமே வந்து 09, அதாவது 04 03ன்ற நம்பரு ஆப்போசிட் ஆகிட்டு எப்படியெல்லாம் மேட்ச் ஆகிட்டுனே வந்து பாருங்கள். ஸோ அது இன்னுமே கூட அந்த நம்பரு திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த க்ரீன் கலர் மார்க்கெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே கரெக்டாக பார்த்துக்குங்க. இப்போ இந்த நம்பரை பார்த்துக்குங்க, இந்த 765 இந்த 795 இதில் நமக்கு லாஸ்ட்டாக 31ஆம் தேதி 794 அப்படின்னு வந்தது. அது ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துட்டோம். அதாவது இந்த ஏபியில் இருக்கிற 79 சி போர்டு 4 மேட்ச் ஆகிட்டு 794 அப்படின்னு வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 76 5 சேர்ந்து நமக்கு 675ன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. ஸோ அதே மெத்தடில் இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஏ போர்டு 8ம் இந்த பிசி 54 854ன்னு வந்தது. ஸோ இப்போ இந்த 6ம் இந்த 76 சேர்த்து 676 பாக்ஸ் அடிக்குமான்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் 6 7 வந்துச்சுன்னா இதை பார்த்துங்க. இது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 258 978 நிறையா சொல்லணும்னு எடுத்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா சரி பாருங்கள் 258 978 உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். அதோட இந்த கேரளா டியர் டிக்கெட் புக்கிங் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம சேனல்லேருந்து வரேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த பொங்கலுக்கு வந்து
ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது, அதை கேளுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் கெஸ்ஸிங் கொடுப்பாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் 978 258 மேட்ச் ஆகுதா பார்த்து ப்ளே பண்ணுங்கள்.